ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோனா இந்த 3D எம்போஸ்ட் டிசைன் தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. த்ரெட் எப்படி சுற்றணும்னு உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த கிளிப்பை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் சுற்றின மாதிரி 26 தடவை சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை அலைன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரெட்டோட எண்டில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் காய விட்டு நமக்கு எவ்வளோ த்ரெட் தேவையோ இதே மாதிரி சுற்றி எடுத்து வச்சு. இது 4 கட் பேங்கிள்ஸ். ஓகே, இப்போ இந்த டிசைனுக்காக நான் 2 வலையில ஒன்றா ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணது வந்து B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஓகே தான். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம மேக் பண்ணி வச்சுருந்த த்ரெட்டை வந்து அதில் ஒட்டி வச்சுக்கோங்க. அது 2 மினிட்ஸ் காயட்டும், அப்படியே விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம எத்தனை வளையல் செய்ய போகிறோமோ அந்த எல்லா வளையல்லையுமே இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே, இது இப்போ நல்லாவே காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து த்ரெட்டு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வச்சிருக்க மாதிரி பேக் சைடில் வந்து ஒரு ஃபிங்கரை நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பிங்க. நல்லா டைட்டாக சுற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா லூஸ் விட்டுரும். இதே மாதிரியே 1 by 1 சுற்ற ஆரம்பிங்க. இதே மாதிரி ஹோல் வளையலே நம்ம கவர் பண்ணணும். கேப் விழுறப்ப நான் பண்ணுற மாதிரி ஃபிங்கர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த த்ரெட்டை நான் ஃபுல்லாக சுற்றிட்டு உங்களுக்கு த்ரெட்டோட எண்டில் எப்படி ஒட்டணும்னு நான் காட்டுறேன். இந்த த்ரெட்டு ஃபுல்லாக நான் சுற்றிட்டேன். எக்ஸஸ் இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி உள் பக்கமாக வச்சு ஒட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதே தாங்க. அதே மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த த்ரெட்டை ஒட்டி வச்சுருங்க. அது 2 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் சுற்ற ஆரம்பிக்கலாம். நான் சுற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். நான் அதே மாதிரியே 2 வளையலுக்கும் சுற்றி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. 3 ஷேப்பில் நான் அந்த கலர் ஸ்டோன் எடுத்துருக்கேன். நான் ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த கலர் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம 3 ஷேப்பில் ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதோட சென்டரில் தான் நம்ம 3D எம்போஸ்ட் டிசைன் மேக் பண்ண போகிறோம். எப்படி ஒட்டுறோன்றதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 by 1 ஒட்டிட்டு அது கொஞ்சம் கீழே விழுகும், நம்ம தான் பேலன்ஸ் பண்ணி ஒட்டணும். நான் 5 ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். ஓகே, கீழே விழுந்துருச்சா? என்னால் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி ஒட்ட முடியலை, நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன். ஆனால் கான்செப்ட் இது தான், பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபைனலி ஒட்டி எடுத்தாச்சு. அந்த மெத்தட் ரொம்ப டஃபாக இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஷீட்டோட நேம் வந்து OHP ஷீட். எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லையுமே கிடைக்கும். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணும்போது B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட். ஏன்னா நம்ம ஸ்டோன் மேலே தான் ஒட்ட போகிறோம், அதனால் இந்த க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்டோன் வந்து சீக்கிரம் கீழே விழாது. என்ன ஷேப்பில் நம்ம ஒட்டியிருக்கோமோ அதே ஷேப்பில் கட் பண்ணி நம்ம பேங்கிள்ஸில் ஒட்ட வேண்டியது தான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. கேப் விடாமல் 1 by 1 ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒட்டியிருக்க பேங்கிள்ஸுக்கு மொத்தமாக 17 ஃப்ளவர்ஸ் வந்துச்சு. இந்த பேங்கிள்ஸோட சைஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.